இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குற ஊழியத்தின் சார்பாக உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில நாமம் என்ப நாமம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஏன்னா இயேசுடைய நாமத்தை சொல்லும் போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். இயேசுடைய நாமத்தை சொல்லும் போது வியாதி விலகும். இப்போ பாருங்க, ஒரு நீங்கள் கவனிக்க, நீங்கள் எல்லாருமே ஒரு கணவர் இல்லை, ஆனால் எனக்கு யார் உதவி செய்வாங்க, எனக்கு யார் என் தேவையை சந்திப்பாங்க, என்னை விசாரிப்பாங்க கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசுடைய நாமத்தை சொல்லி நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளை விசாரிப்பார், நம்ம தேவையை சந்திப்பார், நம்ம உடம்பு வியாதி நீக்குவார். அவருக்கு மனம் இறங்குற ஒரு தேவன். இப்போ இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம். கைத்தறி பாடுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஒரு சம்பவத்தை நம்ம தியானித்து நம்ம ஜபித்து நம்ம முடிக்க போகிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களே அவரை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரி உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தப்படியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவரை ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தை அருகே முகம் குப்புற விழுந்து அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்க குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அங்க என்ன சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, வேதவசனம் சொல்றாங்க, என்ன சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுறாங்க. என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். பாருங்க, இந்த குஷ்டரோகம் உள்ளவங்க அந்த வியாதி உள்ளவங்க ஊருக்கு வெளியே தான் இருக்கும். அவங்க என்ன ஆகாரம் கொடுக்கறதா இருந்தால் அவங்க உறவினருக்கு போய் தான் ஆகாரம் கொடுக்கணும். அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வியாதி. அவங்க ஊருக்குள்ளே வரும்போது கூட நான் தீட்டு வரேன் அப்படின்னு சொல்லினே ஊருக்குள்ளே நுழையும். அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு வியாதி இந்த குஷ்டரோகம் உள்ள வியாதி. அந்த குஷ்டரோகம் உள்ள அந்த வியாதி உள்ள அந்த மனுஷங்க இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வரும்போது, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இயேசுடைய பெயர் சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்ட பிறகு ஏசாமி சொல்றாரு, உங்களை போய் நீங்கள் ஆசாரியத்தில் காண்பீங்க. ஏன்னா ஆசாரிங்க தான் அந்த உடம்புல வியாதி இருக்குதா இல்லையா, சுகமாயிடுச்சா செக் பண்ணி அனுப்புறங்க அவங்க தான். ஆனால் ஆண்டவர் சொல்லி அவங்களுக்கு போய் நீங்கள் காண்பீங்க.
அப்போ அவங்க போகும்போதே அந்த குஷ்டரோகம் சுகமாயிடுச்சு. அவங்க இயேசுவேன்னு சொல்லி இறங்க சொல்லி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் ஆண்டு கிட்ட கூட வர, நீங்கள் போங்க ஆசானத்தில் போய் இங்கே காண்பீங்க. அவங்க போகும்போது இந்த குஷ்டரோக வியாதிலாம் விலகிடுச்சு, அவங்க சுகம் கிடைச்சிச்சு. நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியாது. அந்த கண்ணு தெரியாத மனுஷன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன சொல்லி கூப்பிடாவில? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ அங்கே ஜனம் சொல்லுவாங்க சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கும். ஆனால் அவன் அதிகமாக கூப்பிட்றான், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கு சொல்லி அவன் கூப்பிடுவான். அப்போ கூப்பிட்ட பிறகு அவன் இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்படி போகும்போது ஆண்டவரை பார்த்துக்க நான் என்ன செய்யணும்? நான் சொல்கிறேன், ஆண்டவர் நான் கண் பார்வை. அப்போ ஆண்டவர் பாருங்க அந்த கண் பார்வை அவனுக்கு கொடுத்தார். அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இயேசுடைய நாமத்தை நம்ம சொல்லி கூப்பிடும்போது நம்ம உடம்புல வியாதிலாம் விலகும். ரோமர் 10:9 சொல்றது, நீ இயேசு கிறிஸ்து ஒரு வாயில அறிக்கையிடணும். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் உயிரை எழுந்தான்னு சொல்லி நீங்கள் வாயில அறிக்கையிடும் போது கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், உடல் வியாதியை மாற்றுவார். நம்ம ஊருக்கு பக்கத்தில் முதலூருக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஜிபிக்க கூப்பிட்டுருந்தாங்க அந்த குடும்பத்தார். அங்கே போன பிறகு ஒரு ஐயா வந்து வலது கால் ஃபுல்லாக உடஞ்சி போய் அவர் படுக்க வச்சுருந்தாங்க. அப்போ நான் விசாரிச்சு இது எப்படி ஆச்சுன்னு. ஐயா நான் எதுவும் பண்ணலை, 2 வீலர் நான் போனேன், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு நாங்கள் வண்டி விட்டு இறங்கி அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்த நாங்கள் பார்க்க போனோம். என்ன கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இறங்கி போய் அந்த இடத்த பார்க்க போனோம். பார்த்துட்டு வரும்போது எங்களை ஒருத்தன் எங்கிச்சிட்டான் அப்படின்னு அவர் சொல்ல, எங்களை இடித்து எங்கள் கால் இது போல் ஆயிடுச்சு சொல்ல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏசாப்பா நோக்கி கூப்பிடுங்க, ஏசு கிறிஸ்து மனம் இறங்குறது. இந்த எலும்புலாம் கூட வைப்பார், புதிய எலும்பு அவர் கொடுப்பார். நான் சொல்லி அவங்க என்னோடு கூட சேர்ந்து அவங்களுக்கு ஜெபிச்சாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஜெபம்லாம் உள்ளுக்கு கொடுத்து தடவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட சொல்லி என்ன சொன்னேன்னா, நீங்கள் காலையில் இருந்து நீங்களும் கூப்பிடுங்க, ஏசாப்பா நோக்கி கூப்பிடுங்க, உங்களை அற்புதம் செய்வாங்க. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி என் வீட்டுக்கு போனேன். போன பிறகு அந்த ஐயா நல்லா எழுதி நடக்கிற நல்லா வண்டிலாம் ஓட்டுறது ஒரு நல்ல சுகமா. அவ்வளோ சீக்கிரம் தேவன் ஒரு அற்புதம் செஞ்சு இயேசுடைய நாமத்தை கூப்பிடும்போது அற்புதம் நடைபெறும். இன்னைக்கு கூட பாருங்க, நீங்கள் நினைக்கலாம் எனக்கு கணவர் இல்லை, என் கணவர் தான் இந்த உதவி செஞ்சிருப்பாரு, என் கணவர் தான் என் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாரு, என் கணவர் தான் என் சாப்பிட்டேன்னு விசாரிப்பாரு, என் கணவர் இருந்தால் என் தேவையை செஞ்சுப்பாரு நினைக்கலாம். ஆனால் உன் கஷ்டங்களை மாற்றுகிற உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் ஏசாப்பா, அவரை நோக்கி கூப்பிடுங்க, கண்டிப்பாக ஆண்டோட அற்புதம் செய்வோம். இந்த 2024 புது வருஷத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக தேவனுக்கு அற்புதம் செய்வார். அதனால் இயேசு நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, அற்புதம் உங்களுக்கு செய்வோம். ஒருவேளை உங்களுக்காக இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் எல்லாருக்காகவும் தொடர்ந்து என்ன பண்ண உங்களுக்கான ஜெபித்து கொள்கிறேன். நீங்களும் ஆண்டு நோக்கி கூப்பிடுங்க, அப்படி கூப்பிடும்போது ஆண்டு நோக்கி அற்புதங்களை செய்வார். ஒருவேளை அருமையான இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து குணமாக்கல் ஊழியத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களும் வருஷத்தில் அப்பா மேலே பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், கணவனை இழந்த விதவைகளுக்கு அவங்களுக்கு துணி புடவை அவங்களுக்கு துணிமெல்லாம் கொடுக்குறேன். நீங்களும் இந்த ஊழியத்தில் தாங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன வாங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், புடவை நான் உங்களுக்காக கொடுக்குறேன், வாங்க. இல்லை அவங்களுக்கு கொடுத்துருங்க அந்த சரி எல்லாம் மனதில் பண்ணுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், வராங்க நம்ம அவங்களுக்கு மறுபடியும் கொடுக்கலாம், எல்லாம் கண்டுக்கலாம்.
எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது வியாதி விலகும். இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது தேவன் அற்புதம் செய்வார், உங்களை விசாரிப்பார். உங்களை கைவிடாத தேவன் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் நீங்கள் மனம் இறங்குங்க ஏசப்பா. யாரும் துக்கத்தோடு வந்திருக்கிறவங்க அவருடைய துக்கங்களை மாற்றுங்க ஏசப்பா. எங்கள் பாடுகள் பெருகும்போது அவரால் எங்கள் ஆறுதல் சொல்லப்பட்ட வார்த்தையின் பெருகார் ஆண்டு ஒவ்வொரு இங்கே வந்துட்டு ஒவ்வொரு ஆறுதல் படுத்துங்க தகப்பனே. அவருடைய எல்லா தேவைகளை சந்திங்க ராஜா, இவங்களுக்கு விசாரிங்க ராஜா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லி எங்கள் துக்கத்தோடு இருக்கலாம். ஒவ்வொரு விசாரிங்க ராஜா. அப்பா, யாரெல்லாம் வியாதியோடு வந்துட்டு ஒவ்வொரு மீதும் உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. உங்களுடைய ஆணிகளை கடவப்பட்ட கரத்தை வைங்க, உங்களுடைய தடும்பலை குணமாக்குங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த 2024 அப்பா கர்த்தனை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலமும் ஆத்மா திருப்தியாக்கி உன் எளிமை நிறமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாசன தோட்டத்தை போலும் வற்றாத நீர் விட்டு போறதுன்னு சொல்லப்பட்ட ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. இவங்க வந்துக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு செழிப்பை நீங்கள் கட்டடுங்க ராஜா. ஆண்டவரே இந்த மாதத்தோட வாக்குத்தத்த வசனம் வெளிப்படுத்த 25 நான் சகலத்தையும் புதிதாக சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே இங்கே வந்திருக்க ஒவ்வொருக்கும் அப்பா புதிய காரியங்கள் செய்யுங்க ராஜா. அவங்களை அற்புதம் செய்யுங்க ராஜா. உங்களை எல்லா தேவையும் சந்திங்க ராஜா. இருக்கிற சிறு பிள்ளைகளை கூட நம்ம வேண்டிக் கொள்ளும். இந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கிற ஞானத்தை அறிவு கொடுங்க. இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு கிருபை செய்யுங்க ராஜா. இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டது நன்றி அப்பா. பதில் கொடுத்து மட்டும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தை ஜீவனம் நல்ல பீடாக